ஒரு பெண்ணு சோசியல் மீடியாவில் பேசுது, எனக்கு என் புருஷன் பிடிக்குமா விஜய் பிடிக்குமானா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. அதை சாட்டை திரும்பன்னு எப்பவுமே நக்கல் நையாண்டி பேச்சு அவருக்கே உண்டான பாணியில் வச்சு அடிக்கிறாரு. அதுக்கு நீ புகார் கொடுத்தா என்ன ஆகும்? இப்படியெல்லாம் ஓட்டைகள் வச்சுக்கிட்டு சாட்டை திரும்ப மீது வழக்கு கொடுத்தனா என்ன ஆக போகுது? இன்னமும் நாரடிக்க போறாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன், இன்னும் கிழிக்க போகிறாங்க. இல்லை, இது அவர் பதிலாக பேச நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து வந்து தாவேக்காவினர் சமீப காலமாக ஊடகங்களில் வந்து பல மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அந்த ஆதங்கத்தில் பேசி சொல்லி தான் அவர் பேசி. இல்லை, ஆதங்கமே வேண்டாங்க. சீமானை பற்றி டிவிக்கு பேசுனாங்க, அதனால பேசுனாங்கன்றதே வேண்டாங்க. சாட்டை என்ன தவறாக பேசினாப்புல எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது இப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் பொது தளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தொண்டர்களை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஊடகங்கள்லையும் ஒரு இல்லை, அதை வந்து அவர் எப்படி ஏற்று அப்படி தானே பண்ணுறாங்க அவங்களும். நீங்கள் அதை நெறிப்படுத்துறதுக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களே தயாராக இல்லை. யாராவது ஒருத்தராச்சும் கருத்தியலாக பொது தளத்தில் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் போனேன். நான் விஜய் பார்க்க வந்தேன், எனக்கு புருஷன் பிடிக்குமா விஜய் பிடிக்குன்னா எனக்கு விஜய் தான் பிடிக்கும், புருஷன் பிடிக்காது. ஆனால் விஜயை ஒன்றும் பிடிக்காத, அவனுக்கு கீர்த்தி சுரேஷோ த்ரிஷா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். விஜய்க்கு அனில்னு பேரை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. விஜய் அலியாஸ் அனில் தான் பேர், கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொல்லணும். அப்போ ஆதரவு, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வெளியே ஒரு பேராக இருக்கும், வீட்டில் வந்து செல்லமாக ஒரு பேரில் குட்டியப்பா கூப்பிடுறது உண்டு. அந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து வெளியே தான் விஜய், வீட்டில் அவங்க அம்மாவா அப்பாவோ விஜய் தம்பிங்க வா போன்னு சொல்லி போட மாட்டான், அனில் வா போன்னு தான் சொல்லுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார், சாட்டை துரைமுருகன் மீது தாவேக்கா பெண்கள், அதாவது தாவேக்கா கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகளை வந்து கொச்சையாக அவதூறாக பேசுகிறா சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்களா? ஏன் அவர் அப்படி பேசுகிறாரு, இல்லை அப்படி பேசலாமா, அது சரியா? இந்த வழக்கின் பின்னணி என்ன கொச்சையாக அவதூறாக பேசுகிறேன்? ஒரு பெண்ணு சோசியல் மீடியாவில் பேசுது, அது ட்ரோல் ஆகுது பயங்கரமாக. எனக்கு என் புருஷன் பிடிக்குமா விஜய் பிடிக்குமானா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அதை சாட்டை வந்து என்ன பண்ணுறாப்புல, அவருக்கே உண்டான பாணி ஒன்று வச்சுருப்பாப்புலையா, பலகுரல் மன்னன் மாரி. அதேமாரி அந்த பெண்ணு பேசுகிற மாதிரியே பேசி காமெடி பண்ணுறாங்க. இது என்ன தவறுன்ற? அந்த பெண்ணு அப்படி சாட்டை திரும்பன்னு பேசுனது தவறுன்னு வழக்கு கொடுத்தா அந்த பெண்ணு பேசி ட்ரோல் ஆனிச்சு இல்லையா பயங்கரமாக, அது நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இல்லை, இது அவர் பதிலாக பேசுறதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து வந்து தாவேக்காவினர் சமீப காலமாக ஊடகங்களில் வந்து பல மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அந்த ஆதங்கத்தில் பேசி சொல்லி தான் அவர் பேசி. இல்லை, ஆதங்கமே வேண்டாங்க. சீமானை பற்றி டிவிக்கு பேசுனாங்க, அதனால பேசுனாங்கன்றதே வேண்டாங்க. சாட்டை என்ன தவறாக பேசினாப்புல எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெண்ணை கேட்டா ஒரு தாவேக்கால இருக்க அந்த பொண்ணு அவ இவ அப்படின்னா அதுவெல்லாம் அவங்க வருத்தமாக நினச்சிருக்காங்களே என்னமோ. அவள் இவள் என்பது ஒரு வன்மமான சொல் அல்ல. இல்லை, அரசியல் தலைவர்கள் நம்ம விமர்சிக்கிறோம்னா இல்லை, ஒருமை அப்படின்றத பார்க்கலாமே தவிர அவள் இவள் என்பது வன்மமானது அல்ல, ஒருமையான சொல். நீ பதிலுக்கு பேசிட்டு போ, அப்படி தான் பார்க்கணும். இல்லை, இது இப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் பொது தளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தொண்டர்களை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஊடகங்கள்லையும் ஒரு இல்லை, அதை வந்து அவர் எப்படி ஏற்று அப்படி தானே பண்ணுறாங்க அவங்களும். நீங்கள் அதை நெறிப்படுத்துறதுக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களே தயாராக இல்லை. அந்த மக்கள் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தராச்சும் கருத்தியலாக பொது தளத்தில் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் போனேன். நான் விஜய் பார்க்க வந்தேன், எனக்கு புருஷன் பிடிக்குமா விஜய் பிடிக்குன்னா எனக்கு விஜய் தான் பிடிக்கும், புருஷன் பிடிக்காது. ஆனால் விஜயை ஒன்றும் பிடிக்காத, அவனுக்கு கீர்த்தி சுரேஷோ த்ரிஷா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வன்மமான விஷயம், கொச்சைப்படுத்துகிற மாதிரி அர்த்தமா? சொல்லுங்கள் ரூபன். இதான் கேட்குறேன். அது இந்த மாதிரியான ஒரு வழக்காக இல்லை, வழக்கு அது போட்டிருக்காங்க, அது ஒரு மயிரும் பண்ண போகிறது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது என்ன ஆக போகுது? இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, பொது தளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணுமா, இல்லை வந்து இதுலேயும் பல கட்டுப்பாடு? பொது தளத்தில் வந்துட்டோம், அரசியலில் வந்துட்டோம். அரசியல் மாலை மட்டும்தான் கிடைக்குன்னு பார்க்க முடியாது, செருப்படி கூட விட தான் செய்யும்.
ஆனப்பட்ட அண்ணாவில் பெரியார்லேருந்து அண்ணா வரலையும் கலைஞர்லேருந்து ஜெயலலிதா வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்படி வந்து என் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தாதான் மடிப்பு பார்த்தீங்கன்னா 2 மடிப்பு இருக்குது, 2 குழந்தை, இப்படியெல்லாம் பேசுனாங்களா இல்லையா ஒரு காலத்தில் திமுக. ஆனால் அந்த பெண் அதை மீறி தான் ஒரு வெற்றி வாகை சூடிச்சு இருக்கா இல்லைங்களா. பொதுதளம் போது இது போன்ற விமர்சனங்கள் இயல்பானது, ஏற்றுக்கும். விமர்சனத்துக்கு அவங்க உள்ளாயிருந்தாங்க, அதுதான் அவ்வளோதான். அதே நேரத்தில் தாவேக்கா வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து இது போல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையாச்சும் வந்து விஜய் தரப்புலேருந்து கொடுத்தாங்கன்னா அந்த பசங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரே கரண்ட்டு வந்து விஜய் வராரு, கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு புகார் கொடுக்குறது ஒரு மாவட்ட நிர்வாகம். நல்லது தானே செஞ்சிருக்காரு. இவங்க யார் வாங்கின்னு தெரிஞ்சு தானே கரண்ட்டை கட் பண்ணிருக்காரு. நல்லது தானே. அப்போ கரண்ட்டுன்னா நீ விஜய் வரான்றதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வெயிலில் இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஃபேன் இல்லாமல் உட்கார முடியுமா? நம்மனா காட்டுலேயோ மலைகள்லையோ கோவில் பந்துகள்லையோ வாழ்கிறோம். மின்சாரம் இல்லாமல் நீ மின்சாரம் இல்லாமல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அப்போ விஜய் திருச்சிக்கு வராருன்னா திருச்சி சுற்ற வட்டம் மட்டும் நாங்கள் வந்து கம்பத்தில் ஏறுவோம், கம்பியை பிடிப்போம், அதனால் நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணணும்னா அப்போ திருச்சி சுற்று வட்டாரம் முழுக்க வந்து கரண்ட் கட்ட வைக்கணுமா? என்ன அநியாயமாக இருக்கா இல்லையா? இதை பற்றி விவாதம் பண்ணால் இதை அவர் சாட்டை திரும்புன்னு எப்போவுமே நக்கல் நையாண்டி பேச்சு அவருக்கே உண்டான பாணியில் வச்சு அடிக்கிறாரு. அதுக்கு நீ புகார் கொடுத்தா என்ன ஆகும்? கோர்ட்டுக்கு போகுது, இல்லை வழக்கே பதிவு பண்ணுறாங்க. என்ன பிடுங்க முடியாது, என்ன பண்ண முடியாது? நாலு தண்டனை கொடுக்க முடியுமா, தூக்கு தண்டனை கொடுக்க முடியும்? இல்லை, அந்த வழக்கை வந்து எப்படி போடுறாங்கன்னா ஒட்டுமொத்த பெண்களையும் தாவேக்கா நிர்வாகிகளை பெண்களை வந்து இழிவுபடுத்தி கொச்சை வார்த்தைகளை பேசும் சாட்டை துறைமுறை யூடியூப் இந்த மாதிரி கொண்டு வராங்களே. அதை தான் நான் கேட்குறேன், என்ன இழிவுபடுத்தி பேசினாருன்றாங்க. இழிவுபடுத்தி இருந்தால் நம்ம இழிவுபடுத்துறது தப்புன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுங்க சொல்கிறது அவர் நையாண்டி பண்ணி பேசுகிறாரு. ஒருத்தியை கேட்டால் எனக்கு புருஷனோட இவன் தான் பிடிக்கின்றான், ஒருத்தியை கேட்டால் அவனோட இவன் தான் பிடிக்கின்றான், டே என்னடா இது அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் அரசியலுக்கு இறங்குறது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கார் அரசியலில், அந்த மாற்றத்துக்காக நாங்கள் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இது போன்ற கருத்தியலான பேச்சுக்களே அந்த தரப்புலேருந்து வரல. பேசுறதெல்லாம் காலரிக்கா இப்படி பேசினா அதை பொதுத்தளத்தில் நையாண்டி பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா? சொல்லுங்க இருப்பாங்க. இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்குறாங்கன்னா சாட்டை துரைமுருகன் வந்து இந்த அளவுக்கு வந்து விஜய் இப்போ தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்னவென்றால் சீமானவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் ரொம்ப மீம்ஸு, அதுவும் தாவேக்காவின் தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமாக போட்டு செய்கிறாங்க. அதை பொறுத்து கொள்ளாமல் சாட்டை துரைமுருகன் வழியில் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம். அவங்க என்னுடைய தலைவரை இழிவாக பேசும்போது நான் அவங்கள இழிவாக பேசுறதுன்னு கூட இருக்கலாம், அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் வாயை திறந்து பேசலை, சீமானவர்கள் நேரடியாக பேசலை. சீமானவர்கள் வந்து விஜய்க்கு வந்து விமர்சிக்கிறாரு, நீங்கள் குறுக்கா ஓடிட்டு இருக்காதுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவர் ஆளாவே மதிக்காமல் கடந்து போயிட்டார்ல. கடந்து போகிற ஒரு விஜய் பேசுகிற பேச்சுலெல்லாம் பாருங்கள், நான் என்ன பேசினாலும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாரை சொல்கிறாப்புல? விஜய் பேசும்போது நான் என்ன பேசினாலும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்றாப்புல. இது மறைமுகமாக சீமானை அட்டாக் பண்ணுற மாதிரி சூசகமாக பேசுகிறாரு. அப்போது சீமானை வந்து கண்டுக்கவே இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, அந்த வார்த்தையும் சீமானுக்கு ஒரே கோபம் இருக்குது. நாமக்கு ஒரு 15 வருஷமாக ஒரு கருத்தியில் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைச்சிருக்கோம். கொலையில் போகும் இந்த கூத்தாடி வந்து ஊடால வந்து வெட்டு போட்ட மாதிரி திடீர்னு தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றுன்ட்டானே அப்படின்ற அந்த வெறி அவர் தாக்குறாரு. வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் லாஜிக். சில பேர் சொல்லிக்கலாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜயை தாக்குறாரு. திமுககாரன் ஏன் இவருக்கு காசு கொடுக்குறான் நான் கேட்குறேன். ஏன் திமுகவில் வந்து விஜயை தாக்கி பேசுறதுக்கு முடியாதா இருக்காங்க? அதெல்லாம் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே. இல்லை நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் பேசலை? கூட வந்து சிவாஜி எல்லாமே பேசிட்டு தானே இருக்காங்க. அவங்க ஏன் வந்து சீமான் கிட்ட பெட்டியை கொடுத்துட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஜயுடைய அரசியல் என்னென்னா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்றாங்க. அப்போ அதிமுக நாம் தமிழ் கட்சி இத்தனை காலமாக வந்து எதிர்கட்சியாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக போராட்டு வந்ததெல்லாம் அவங்கெல்லாம் நீ பொருட்ட மதிக்கிறது இல்லையா? இல்லை, இந்த வார்த்தை நானே கேட்குறேன், எல்லாருமே பேசுகிறாங்க. களம் யாருக்கு இருக்குதாங்க? உண்மையிலே களம் யாருக்கு தெரியுமா? விஜய் என்ன நினைக்கிறேன்னா நாம் தமிழரோட அதிகமான ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த நெரட்டிவை வந்து செட் பண்ணி அந்த நெரட்டிவ் தான் ஓடுது. அதை உடைக்கணுன்றது தான் திரும்ப எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு. உண்மையிலே வந்து என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக. ஆமாம் போட்டி. அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு போட்டி. இப்படி தான் நான் பார்க்குறேன் நான். புரியுதுங்களா?
ஏங்க விஜய்கிட்ட இன்னும் வந்து ஒரு அரசியல் தன்மையே இல்லைங்க. ஒரு திருச்சிக்கு போகிறாப்புல, திருச்சிக்கு இப்போ வந்து ஆனானப்பட்ட அது பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்லது மோடி வந்தால் கூட சரி, ஒரு மாவட்டத்தில் கூட்டம் பேசுகிறாருன்னா ஃபஸ்ட்டு மாநில தலைவர்கள் பேரை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்து நிர்வாகிகளுடைய பேரை சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த கூட்டத்திலே பேசுவாங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை காலமாக இதெல்லாம் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இப்படி மக்களை ஏமாத்திடுவீங்க, நாங்கள் டேரெக்டாக களத்துக்கு வர மக்கள் பிரச்சனை. அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு எவனுமே பொறுப்பாளி எனக்கு வேணும், நான் தான் எந்த நிகழ்ச்சியிலையாச்சும் போய் மாவட்ட செயலாளர் பேரையோ நீ அறிமுகப்படுத்தணுங்க. தெரிஞ்சா பேச போறாரு, பேர் தெரிஞ்சா பேச போறாரு. எழுதி கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசுறாரு. எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துட்டீங்க. உண்மையில மாவட்ட செயலாளர் யாருன்னு விஜய்க்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிதானே சொல்ல வரீங்க? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஓப்பனா சொல்றதுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதுதானுங்க அரசியல். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அடடா இவன் தான் மாவட்ட செயலாளரா, அப்போ விஜய் கட்சிக்கு நம்ம போனோன்னா இவனை ஏதாவது பிரச்சனையோ ஏதோ மக்கள் பிரச்சனை எது இருந்தாலும் இவரை போய் அணுகலாம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஒரு திமுகலாம் எப்படி நீங்கள் பார்த்துங்க. அங்கங்கே ஒரு குட்டி பகுதி இருப்பாங்க, இருக்காங்களா இல்லையா? இல்லை மொத்தத்தில் தெரியும் யார் யார் மாவட்ட. இப்போ அதிமுக வந்து இப்போ எடப்பாடி போகிறாரு, ஏற்கனவே முதல்வராக இருந்தவர், ஒரு பெரிய கட்சி, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரு கூட எந்த மாவட்டத்துக்கு போனாலும், ஒரு தொகுதி, நகரம், ஒன்றியத்துக்கு போனாலும் அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் பேசுகிறாரு. உனக்கு நீ எதுவுமே டைரெக்டாக மேட்ருக்கு தானே வர நீ. ஏன்னா அப்போ உனக்கு அது கூட இன்னும் நீ பாடம் படிக்கலையே. நீ வந்து சாட்டை துறை வழக்கு கொடுத்து நக்கிறது என்னங்க போ. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, என்ன நடக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை உண்மையே சொல்கிறேன், ஒரு பேசிக்கே இல்லைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணி அந்த அது வெளிப்படையாகவே தெரியுது. சொன்னான்னு சொல்லிட்டாலும் விஜய்க்கு வந்து என்ன நடக்கு, அவருடைய கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளை முதற்கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க தெரியலையா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தேர்தலில் நிற்கணும், வெற்றி பெறணுங்கிற வேலை நோக்கம் இல்லையா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி களமிறக்கப்பட்டார். இப்போ இதை வச்சு தெரிய வருது இல்லை அஜெண்டா என்ன. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சி, அரசியல் கட்சின்னா சாதாரணமாக இல்லை. ஒரு மாவட்ட நிர்வாகி நீங்கள் நியமனம் பண்ணிங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகி அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட 6 தொகுதி நிர்வாகிகளை நியமனம் பண்ணுவார். நியமனம் பண்ணி தலைமைக்கு அனுப்புவார். தலைமை ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த தொகுதி நிர்வாகிகள் அறிமுகமாவாங்க. அந்த தொகுதி நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, வட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்புவாங்க. தலைமை ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க நிர்வாகம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பார்த்து வந்து கடைசி பூத் கமிட்டியில் வந்து நிற்கும். இந்த 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 ட்ரையாங்கல் வந்து பூத் கமிட்டியில் வந்து நிற்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு சரியான வழிமுறைகள். அதெல்லாம் இல்லை. நான் நேரடியாக உன் பேச பார்த்து என்ன மூஞ்சிக்காண்டி ஓட்டு விடுது, நான் தான் திருமங்கலத்தில், நான் தான் அங்கே, நான் தான் எனக்காண்டி போடுங்க, அது அப்படிதான் அவர் பேசுறாரு. பைத்தியம் கூட பேச மாட்டாங்க. எம்ஜிஆர், ஆனந்தப்பட்ட எம்ஜிஆர் கூட அப்படி பேசலைங்க. இந்த முகத்தை பார்த்துங்க நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுங்க. இல்லை அவர் கூட அரசியல் பண்ணும்போது விவரமா திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாருங்க. அவரு கூட்டிட்டு வந்து அதுதாங்க ஒரு முறை. அது அதே மாதிரி எங்க யாரை போய் பேசணும், தென் மாநிலமா ஜாயின் பண்ணி தான் நேரா போறது ஓட்டுக்காண்டி அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கணும். விஜய் வந்து இன்னும் டிஸ்டன்ஸே மெயின்டைன்ஸ் பண்றாப்புல. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய புஷியானதுகிட்ட பேசுறாரா இல்லையான்னு தெரியல விஜய். இப்போ முதல்வர் ரேஞ்சுக்கு நீங்க தலையில் தலப்பா கட்டிட்டு அலைஞ்சிங்கன்னா யார் என்ன இதெல்லாம் வழிமுறை? சரி, இன்னைக்கு நாளைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க, தேர்ந்தெடுத்த பிறகு முதல்வரும் நான் தான், அமைச்சர்களும் நான் தான், எல்லாம் நான் தான் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பயாச்சும் வந்து ஒரு மந்திரி சபை ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கும் எல்லாம் நானும் சொல்றேன். அப்போ ஒரு மந்திரி சபையை நீங்க நியமிக்க வேண்டியதானே, நியமிக்க வேணும் தானே, நியமிச்சு தானே ஆகணும். இல்லை அப்போ நான் ஒன்மேன் தான் அப்படின்னு சொல்லி போவீங்க. இல்லை அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது பிரச்சனை அசம்பாவிதம் வந்தாலும் அதுக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் தான் காரணம். டோட்டலாக இப்போ அதாவது எப்படின்னு சொன்னால் லாடம் இல்லாத குதிரை மாரி இருக்காப்பல விஜய். அதை சில பேர் இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு விஜய் வந்து 18 வாங்கிடுவார், 20 வாங்கிடுவார், முதல்வர் ஆகிடுவார் பேச வேண்டியது. ஏன்னா இந்த வியூவர்ஸ் பார்க்குறாங்க, விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த வியூவர்ஸ் அதிகரிக்கணுங்கிறது அது பேசி பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை கட்சியில் இருக்க எல்லாம் வாய் வந்து வளர்றாங்க. சரியா மேடைகளில் பேசும்போது புஷியானந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இப்போ வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு பேச தெரிய மாட்டேங்குது, விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வந்து இப்போ ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை புஷியானந்தா இருக்கட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எது பண்ணாலும் நம்மளை நீக்கிடுவாங்க, ஒதுக்குவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அது பொறுப்புகள் யாருக்கும் சரியான முறையில் பகிர்ந்து அளிக்கப்படலை. பொறுப்புகள் இப்போ நீங்கள் வந்து திருச்சி, நான் கேட்குறேன், திருச்சிக்கு போகிறேன், என்னுடைய அன்பு
உடன்பிறவா சகோதரர் புஷி ஆனந்தர் பொதுச் செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அவர்களே, அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, வட்ட நிர்வாகிகளே, என்னை நேசிக்கும் கோடி ரசிக பெருமக்களை இப்படி பேசுகிறான். அதுவும் அந்த மாவட்ட தலைவராக பேசுறீங்களா? அவர் தானே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு எல்லாரும். அதான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஊக்கம் வரும், எல்லாருக்கும் ஊக்கம் வந்து வேகமாக வேலை செய்வான். இப்போ தூக்கம் தான் வருது என்னமோ. இல்லை அது நீ இப்படியெல்லாம் ஓட்டைகள் வச்சுக்கிட்டு சாட்டை திருமணம் மீது வழக்கு கொடுத்தனா என்ன ஆக போகுது? இன்னமும் நாரடிக்க போகிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இன்னும் கிழிக்க போகிறான்டாங்க. ஏன் நீ முதல்ல வந்து விக்கிரவாண்டி மாநாடு போது நீ நடத்துகிற மாநாட்டுக்கு முன்னாடி 2-3 பேர் செத்தான் ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் ரசிகர்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்து அதுக்கு ஒரு நிமிஷம் நீ இரங்கல் தெரிவிக்கல. மதுரையில் மாநாடு நடத்துகிறேன். அந்த மாநாடுக்கு முன்னாடி பேனர் கட்டி ஒரு இளைஞர் வந்து மின்சார தாக்கி செத்தான். அதுக்கு ஒரு இரங்கல் எப்பவுமே அந்த ஒரு மாநாடு பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது இது போல் இறந்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் இரங்கல் ஒரு நிமிஷம் கூட உன்னால் சொல்ல வைக்கலன்னா. கவின் ஆணவ படுகொலைக்கு கேட்டதுக்கு வந்து அது ஒரு சஸ்பென்ஸ். ஏன் போலன்னு கேட்டால் அது ஒரு சஸ்பென்ஸ். தொண்டர்கள் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் நான் எல்லாமே அப்படி தான். குறைஞ்சபட்சம் உன் கட்சியில் உன்னுடைய ரசிகர்களில் இறந்தாவே நீ வந்து ஒரு இரங்கல் கூட விஜய் தரப்புலேருந்து வரலன்னு சொன்னால் அப்போ நீ ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு கேட்குறேன். யார் சொல்லியே வந்திருக்காருங்கிறது தெரிய வருது. என்னவோ போங்க. இதை சில வாய்ங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் 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 விஜய்ன்றாங்க. அது டிவிக்கே கிழின்னு கிழிக்குது. யாருன்னு நம்ம சீமான் கிழின்னு கிழிக்கிறாரு. சோசியல் மீடியாவில் தாவைக்க தம்பிகள் கிளின்னு கிழிக்கிறாங்க. இவங்க என்னதான் கிழிச்சாலும் அவர் கருத்தில கிழிக்கிறாரு. இவனுங்க என்ன ஏய் சீமான் இதுதான் நீ பேசுகிற, நீ என்ன கிழிக்கிற? சீமானை பற்றி கருத்தியலா அவருடைய பேச்சுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கறதுக்கு டிவிக்கால யார் இருக்கா நான் கேட்குறேன். அப்படின்னு ஒரு விவாதம் கூட வைக்கலாம் உங்களுக்கு. சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இடும்பாவன கார்த்தி, அவங்க தரப்புல இருந்து ஏங்க இடும்பாவங்க சாட்டை துறைமுருகன்லாம் விடுங்க. அந்த கட்சியில் கூட்டு சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு டிவிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அரசியல் நெறிப்படுத்தி இருக்காரு சீமான். நீ என்ன பண்ணியிருக்க? மரத்துக்கு ஏற வச்சிட்டாருல, வெறிப்படுத்தியிருக்க. அவ்வளோதான். வெறிப்படுத்தி அது என்ன கரண்ட்டு கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிட்டு என்னை வந்து பாரு, நீ செத்தாலும் பரவாயில்ல. வெறி நீங்க என்ன வெறி? எப்படி எடுத்து அதான் சொன்னேன், கரண்ட்டு கம்பியாக இருந்தாலும் போல துத்திட்டு வாடா நீ பார்க்க அப்படின்றாரு அந்த வெறி. இல்லை அவர் இறங்க தானே சொல்கிறாரு, வேண்டாம் தம்பிங்க இறங்க, மைக்கை பிடிச்சி இறங்குன்னு. அதான் நம்ம எப்படி இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கலாமா சார்? கடுமையான அறிக்கைகள் மூலியமாகவும் ஒரு வீடியோ வெளியிடுறா வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நீ உண்மையான என்னுடைய ரசிகனாக அல்லது என்னுடைய கட்சியின் தொண்டனாக நீ இருக்க நேசிக்கிறேன்னா இனி இது போன்ற செயல்கள் யார் செஞ்சாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் கடுமையாக அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. நடவடிக்கை எடு. என்னைக்கு பேசுகிறேன் உட்காமக்கம் வேனை விடாமல் முட்டிட்டு நிற்கிறான் ஆயிரக்கணக்கான பேர். வெளியே வந்து ஏய் ஒதுங்குறீங்களா இல்லையா அதை கூட பேசணும். எங்கேயோ நடக்கிற மாதிரி இல்லை யாரோ அதட்டினா வழி விடும். யார் அதட்டினா அவனுக்கு வழி விடுவானுங்க? புஷி ஆனந்த் வந்து சொன்ன வழி விட்டுவானு சொல்லுவார். புஷி ஆனந்தே இப்போ புசிங்கிற போகிறாங்க. இல்லை ஆரவாசிட்ட வந்து சொன்னோன்னு வழி விட்டுருவாங்களா? டே நீ வந்து சொன்னதெல்லாம் வழி விடுவானுங்க. இது ஒரு நியாயமான ஒரு வார்த்தை தான். நானும் அந்த இது கூட விஜயால முடியல. இல்லை பயப்படுறேன்னா ஏன்டா அரசியலுக்கு வர? அவ்வளோ அச்சப்படக்கூடிய ஆள் நீ ஏன் அரசியலுக்கு வர? இது முதலமைச்சர் ஆகணும், திமுகவை எதிர்க்கணும். தமிழ்நாட்டில் வேறு கட்சி இல்லை, திமுகவா டிவிகேவா? அப்போ அதிமுக கடந்த முறை 1 கோடி ஓட்டு வாங்கின நாவல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்னமோ அதிமுக நிலைமை என்ன தான் இருந்தாலும் குட்டி கழிச்சு பார்த்து தானே கடந்த பாராளுமன்றத்தை தனியாக நின்று 1 கோடி ஓட்டு வாங்கினாங்க. இல்லை உனக்கு என்னன்னு தெரியலையே. நீ எப்படி எடுத்தோன்னே திமுகவா தமிழ்நாடுன்னா திமுகவா டிவிக்கே தான் போட்டியா? இது எந்த விதமான அரசியல்ன்ற யார் உனக்கு எழுதி கொடுக்குறான்னு நம்ம கூட பேசிட்டு நம்மளே விமர்சிக்க தான் போகிறாங்க. இல்லை விமர்சனங்கள் வேறு. நான் என்ன சொல்கிறேன், விமர்சிக்கிட்ட வேணான்னு சொல்கிறேன். நான் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் தலைவரும் சரி நீங்களும் சரி ஒரு நெறியோடு இருங்கன்ற வேணான்னு சொல்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டு ஊயின்னு மேலே ஏறுறது, கிரீஸ் தரம் மேலே ஏறுறது, அவன் பாட்டுக்கு பவுன்சர்களை இறக்குமதி செய்யப்பட்ட பவுன்சர்களை வச்சு தூக்கி வீசுறது என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? இப்படி இருந்தால் அணில் குஞ்சுன்னு சொல்ல தான் செய்வாங்க, அணிலுக்குன்னு பேச தான் செய்வாங்க. அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அணிலுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை விஜய்க்கு வந்து விஜய் அலைஸ் அணில் தான் அவர் பேர். அவங்க அம்மா அவங்க அப்பா அணில்னு தான் கூப்பிடுவாங்க விஜய். சார் என்ன சார் புது தகவலாக இருக்குது? சத்தியமாங்க.
நீங்கள் கேட்டு பாருங்க, நான் போய் சொல்ல வேணா வழக்கு போட சொல்லுங்கள். விஜய் அம்மாவும் அப்பாவும் அணில்னு தான் கூப்பிடுவாங்க. விஜய் அதனால தான் அவரே அப்பவுமே வந்து அணில் போன்று வேலை செய்யுதுன்னு சொல்லி ஜெயலலிதா இருக்கலாம். ஆனால் விஜய் அம்மா வந்து அணில்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ விஜய்க்கு அணில்னு பேரை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க. விஜய் அலியாஸ் அணில் தான் பேர். கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதரவு, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே ஒரு பேராக இருக்கும், வீட்டில் வந்து செல்லமாக ஒரு பேரில் குட்டியப்பா கூப்பிடுறது உண்டு. அந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து வெளியே தான் விஜய், வீட்டில் அவங்க அம்மாவா அப்பாவோ விஜய் தம்பி இங்கே வா போன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, அணில் வா போன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் உண்மைங்க அது. அப்போ தலைவர் அணில்னா தொண்டர்கள் அணில் குஞ்சுகள்ங்கிறது பொருந்துங்கிறீங்க. வேற என்ன? நிச்சயமா சார், சொல்லியிருக்கீங்க, பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, மக்களே இதுக்கு பார்ப்பாங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றி.